இந்த படத்தில் ட்ரைலரில் எனக்கு ஒரு ஷாட்டு ப்ளஸ் பாடல்களில் ஒரு ஷாட்டு போட்ட இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மேடையில் நிறைய தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன், ஆதங்கப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். நம்ம ஷாட்டு 2 வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல்ல இயக்குனரை பற்றி சொல்லணும்னா தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்னைக்கு கார்த்திகை சார் அறிமுகப்படுத்தும் போது அன்னைக்கு ஏற்கனவே நம்ம படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதனால தயாரிப்பாளர்களுடைய நன்றி. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைட்டராக சேர்ந்து முதல் படம் காதலுக்கு மரியாதை, 2வது படம் வேலையில் ஒரு ஃபைட் ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன். நைட் ஷூட்டிங் அந்த ஹீரோ ரோப்பில் கட்டி மலையில் எடுத்தாங்க. நைட்டில் அங்கே ஒரு ஃபைட்டில் ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சேன். பகலில் அடுத்த நாள் காலையில் பொன்மனம் ஷூட்டிங் ஃபிலிம் ஷீட்டில் அதுக்கு கார்த்திகை சார் தான் மேனேஜர் அங்கேருந்து ஒர்க் பண்ணார். ஒரு லிங்க் அங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் சொல்கிற இப்போ வந்திருக்கிற கெஸ்டாக வந்திருக்கிற நம்ம சூரி சாரும் அதில் இருந்த சூரிய சாருன்னு சொல்கிறதா அவர்களையும் சொல்கிறதா எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சூரி சார் அதில் ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதோடு இந்த படத்தில் எனக்கு பூனைக்குட்டியோடு தான் பந்தமே தவிர புலிக்குட்டியோடு இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் நடிச்சிட்டேன். எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் ஊட்டியில் ஒரு 5 நாள் இதில் நடிக்க போயிருக்கும்போது காலையில் ஒரு 5 மணிக்கு பச்சை தண்ணியில் கூட குளிச்சு பார்த்தேன். தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். குளிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிச்சு பார்த்தேன். உடம்பு ஏதாவது ஆகுதான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே ஆகலை. அந்த அளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கும் நன்றி. இன்னொரு சின்ன ஒரு வளர்வுகள், நம்ம சார் கூப்பிடும்போது முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது சிவாஜி படத்தில் நடிச்சிருக்க அதில் ஒரு கருப்பணம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது 100ஆண்டு விழா மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாள் என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்னைக்கு தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் மனோகர டைலாக தான் நிறையா கம்பெனியில் பேசி வாய்ப்பு கேட்டிருக்கேன். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொலுமண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை. தந்தை 5 நெஞ்சனை மகனாக பெற்றார், அருகுணவியை மனைவியாக அடைந்தார். அவர் பிற மறந்தது ஒன்றொன்று தாயே அறிவு, அதைத்தான் அவர் பிற மறந்தார். இப்படிலாம் நிறைய பேசிதான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம். நிகில் சார் என்னை முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது, அவர் வாயால கூப்பிடும்போது அந்த பேருக்கே ஒரு அழகு ஏற்பட்டது. அதனால அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புலியோடு நடித்திருக்கும் எங்கள் கதாநாயகன் புகழ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், பெரிய ஹீரோவாக வருவதற்கு வாழ்த்துக்கள். அவரோடு என்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பவே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி.